ஒரே ஒரு கையெழுத்து தான் போட்டேன், அதுல என்ன எழுதியிருந்ததெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன ஒரு பொறுப்பற்ற பதில்னால தன்னுடைய வாழ்க்கை இழந்து, தன்னுடைய தொழிலை இழந்து, அவமானத்தை சந்திச்சு ஜெயிலுக்கும் போயிட்டு வந்த, தப்பே செய்யாம ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு ஆசிரியருடைய ஒரு கண்ணீர் கதையாது இல்ல, உண்மை என்ன நடந்தது அப்படிங்கிறத பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் திவ்யா. பெண்களுக்கு கிடைக்கிற சுதந்திரத்தை இன்னைக்கு நிறைய பெண்கள் மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்ற நிறைய குரல்கள் இன்னைக்கு அதிகமாக கேட்க முடியுது. இந்த வழக்கை பார்க்கும்போது உண்மையாகவே நிறைய பேர் இப்படி பண்றாங்க அப்படின்றத உணர முடியுது. கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோட்டயம் பகுதியில மதுரவேலி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. அங்க ஜோமோன் அப்படின்னு ஒரு ஆசிரியர், அவரு பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் ஒன்றத்தை நடத்திட்டு வர்றார். அந்த இன்ஸ்டிடியூட்ல நிறைய மாணவ மாணவிகள் கேரளா முழுக்க எழுந்து வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னா தியரி பிராக்டிக்கல் 2 செஷன் நடத்துவாங்க. தியரி எல்லாம் அந்த காலேஜ்லேயே சொல்லி கொடுப்பாங்க, ப்ராக்டிகல்ஸும் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இன்னும் பெட்டரான ஒரு எஜுகேஷன் அவங்களுக்கு கிடைக்கணும், ட்ரைனிங் அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த ப்ராக்டிக்கல் செஷன் எல்லாத்தையும் வெளியில இருக்கக்கூடிய நிறைய மாநிலங்கள்ல நிறைய ஊர்களுக்கு அவங்கள கூட்டிட்டு போய் சொல்லி கொடுக்கறது வழக்கம். அந்த மாதிரி எல்லாத்தையுமே கூட்டிட்டு போய் சொல்லியும் கொடுக்கறாங்க. இங்கே படிச்ச நிறைய மாணவ மாணவிகள்ல ஒரு பொண்ணு கொச்சின்ல இருந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு நாள் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. இந்த இன்ஸ்டிடியூட்டை நடத்திட்டு இருக்கிற ஜோமோன் அப்படின்ற இந்த ஆசிரியர் என்கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணாரு, என்னைய பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை வந்து கொடுக்கறாங்க. அப்போ இந்த இன்ஸ்டிடியூட்ல இருக்கும்போது தான் அந்த மாதிரிலாம் நடந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அந்த இந்த இன்ஸ்டிடியூட்ல இருந்து பிராக்டிக்கல் செஷனுக்காக வெளியே கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி நேரத்திலும் ஒரு 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 ட்ரெயின் கோச்சை சொல்லி அந்த கோச்சிலும் கூட எங்கிட்ட இந்த மாதிரியான தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணாரெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸாரும் அந்த கேஸை எடுத்துக்கிறாங்க. அந்த வழக்கை எடுத்துட்டு ஜோமோன் அவர்களை கைது பண்றாங்க. ஜோமோனுக்கு ஒரு மனைவியும் 2 குழந்தைகளும் இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு போய் என்ன வழக்கு கேட்கும்போது இவர் சொல்வதை அவங்க காது கொடுத்தே கேட்கல. இல்ல உங்களை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரும்பொழுது பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி இருந்து அப்படியே ஜீப்ல ஏறி ஸ்டேஷன் கூட்டிட்டு போல, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடக்க வச்சு கூட்டிட்டு வந்து ஜீப்ல ஏத்திருக்காங்க. அந்த 1 கிலோமீட்டர் போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணது அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பார்த்துருக்குவாங்க. செய்தி எல்லா இடத்துக்கும் பரவும். அப்ப அரெஸ்ட் பண்ணப்பட்ட ஜோமோன் மேல வழக்கு தொடர்றாங்க. வழக்கு பதியப்பட்டுருச்சு. உடனே இவர் தான் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. அவருடைய தரப்பு நியாயத்தை கேட்கறதுக்கு யாருக்கும் தயாராகவே இல்லை. ஏன்னா இது ஒரு பெண் மேல, அதுவும் கல்லூரி படிக்கிற ஒரு பொண்ணு மேல தன்னுடைய ஆசிரியர் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாரு, பாலியல் ரீதியா தொல்லை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாவே நம்ம மைண்ட் எல்லாம் முதல்ல எங்க வேலை செய்யும்? அது தப்பா சரியா, அதை எப்படி விசாரிக்கணும், எதுவும் இல்லை. அவங்க ஒரு பெண், அதனால அந்த பொண்ணு சொன்னது உண்மையாகத்தான் இருக்கும், அந்த இவர் தான் தப்பு பண்ணியிருப்பார் அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம். இது வந்து எக்ஸப்ஷனல் தான், சில வழக்குகள்ல உண்மையாகவே நடக்குது. இந்த மாதிரியாக அப்போ அந்த மன ரீதியாக ஒரு வார்த்தை இப்படி சொன்ன உடனே நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம்? ஆமா அது உண்மைதான் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அதே மாதிரி அந்த வழக்குலையும் நடந்திருக்கு. அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. உடனே அதுக்கப்புறம் ஜாமீன் எல்லாம் அப்ளை பண்றாரு. எப்படியோ ஒரு வழியா அவருக்கு ஜாமீன் கிடைக்குது. ஜாமீன் கிடைச்சு வெளியில வந்து பார்த்தா அவருக்கு ஒரே அதிர்ச்சி. அவர் நடத்திட்டு இருந்த அந்த பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இவரை யாருமே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் ஒரு குற்றவாளி இவன், அதுவும் பாலியல் குற்றவாளி அப்படிங்கிற கண்ணோட்டத்திலேயே பாக்குறாங்க. இப்போ ஒரு ஆசிரியர், அவரு சமுதாயத்துல மதிப்பு மரியாதையாக வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஆசிரியர், இப்ப அவர் என்ன வேலைக்கு போகணும்? வேலை போனா எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனா குடும்பத்தை காப்பாத்தி ஆகணும். அதனால ஏதோ ஒரு வேலைக்கு போறார். வேலைக்கு போய் தன்னுடைய வாழ்க்கை அப்படியே ஓட்டிட்டு இருக்காரு. அந்த வழக்கு நடந்துட்டே இருக்கு. இந்த வழக்கு எப்ப தொடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2017 தொடுக்கப்பட்டது. இப்ப இந்த வழக்குக்காக அவர் போயிட்டே இருக்காரு. ஜாமீன் கொடுத்தா வெளியூருக்கு போக கூடாது, தினமும் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் சைன் போடணும், இந்த மாதிரியான நடைமுறைகள்லாம் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே போய் பண்றாரு. அவங்க எல்லாரும் அவரை பாக்குற எல்லாரும் குற்றவாளியாக பாக்குறாங்க.
ஆனாலும் வேற வழி இல்லை, தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக அவர் ஏதோ கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு அவர் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கார். அப்ப இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது இல்லையா இந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோடைய அந்த காலேஜ் குரூப்போ ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போ ஏதோ ஒரு வாட்ஸ்அப்ல எல்லாம் ஒரு நாள் சாட்ல எல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த பொண்ணு கல்யாணமாகி இப்போ ஒரு கணவரோட அவங்க செட்டில் ஆகி இருக்காங்க. அந்த பொண்ணுக்கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த ஜோமோன் அவரை ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. என்ன நீ தானே அவர் மேல வந்து பாலியல் வழக்கு கொடுத்த, உனக்கு எப்படி ஞாபகம் இல்லைன்னு? உண்மையாகவே பாலியல் வழக்காது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம், என்னம்மா நீ பாலியல் தொந்தரவு அவர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி தான் அவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க, அவர் ஜெயில இருக்காரு, இந்த மாதிரியாலும் நடக்குதுன்னு இந்த இன்சிடென்ட் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கதறி அழறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க என்னதான் நடந்தது, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பொண்ணு சொல்றாங்க, வேறு ஒரு அழுத்தத்தினால நான் வந்து சைன் போட்டுட்டேன், அது வந்து வெறும் வெத்து பேப்பர், அந்த வெத்து பேப்பர்ல தான் நான் சைன் போட்டேன்றாங்க. இதை சொல்றது ஒரு படிக்காத பாமரன் கிடையாது, காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு சொல்லுது. ஒருத்தன் வந்து எனக்கு இப்படி சைன் போடுன்னு சொன்னா அழுத்தம் கொடுத்தாங்க, நான் வெறும் வெத்து பேப்பர்ல தான் சைன் போட்டேன் அப்படின்னு. அப்ப அந்த சைன் போட்டதுல அப்படி எழுதி சொல்லிட்டாங்க. இப்போ அந்த ஆசிரியரை பார்த்து நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுது. ஆசிரியர்கிட்ட இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்ன்றாங்க. இவ்வளவு காலம் பாதிக்கப்பட்ட அந்த ஆசிரியர் என்ன சொல்லுவாரு, எம்மா வேண்டாம், உங்களுடைய இதே எனக்கு வேண்டாம், என்னை விட்டுருங்கன்னு சொல்லுவார் இல்லையா? அதே மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆனாலும் இல்லை, நான் மன்னிப்பு கேட்கணும் தொடர்ந்து இந்த பொண்ணு சொல்லிட்டே இருந்தனால சரி நான் வந்து ஒரு டெய்லியும் ஒரு சர்ச்சுக்கு போவேன், அங்கதான் என்னுடைய குடும்பம் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் வருவாங்க, நீங்க வேணா அந்த சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்றேன். அப்போ அந்த சர்ச்சுக்கு போன பொண்ணு அந்த 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 பீடம் இருக்கும் இல்லையா, அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் ஹாலில் ஏறி எல்லாத்து முன்னாடியும் அங்கே இருக்கிற எல்லாத்து முன்னாடியும் அந்த பொண்ணு அழுது சொல்லுது, இந்த சார் வந்து இந்த மாதிரியான எந்த தொந்தரவும் எனக்கு கொடுக்கல, நான் வந்து பொய்யான புகார் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுது. அதை கேட்ட அந்த ஆசிரியருடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும், அவங்களுடைய குடும்பம், அங்க இருக்கிற நண்பர்கள் எல்லாருடைய மனநிலைமை எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அது சொன்னது இப்பதான் 2025, இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது 2017. 7 வருஷமா மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு அவர் ஆளாயிருப்பார் இல்லையா? உண்மையாகவே தவறு செய்யல, நான் தவறு செஞ்சிருந்தேன்னா கூட பரவாயில்ல, ஆனா ஒரு கொலை குற்றம் பண்ணவனை கூட இந்த நாட்டுல ஏத்துக்குவோம். ஆனா ஒரு 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 பொண்ணு மேல, அதுவும் தங்கிட்ட படிக்கிற ஒரு பொண்ணு மேல நீ ஒரு டீச்சரா இருந்து இப்படி நடந்துகிட்ட அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஏளனமா பார்த்திருக்கும் இந்த சமுதாயம். அவரை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்போம், அப்ப அவர் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாருன்னு நினைச்சு பாருங்களேன். இப்ப இந்த பொண்ணு வந்து இப்படி சொன்ன உடனே எல்லாத்துக்கும் ஷாக்கு. அதுக்கப்புறம் சரி போ அப்படின்னு சொல்லி போய் அங்க இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அந்த பொண்ணு இதே வாக்குமூலத்தை சொல்றாங்க. நான் வந்து பொய்யாக தான் வழக்கு கொடுத்தேன், அவர் மேல எந்த தப்பும் இல்லை, அவர் மேல கொடுத்த வழக்கை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. 7 வருஷம் கழிச்சு வந்து அப்புறம் அந்த கேஸ் எல்லாத்தையும் வாபஸ் வாங்குறாங்க. இப்ப இந்த ஆசிரியர் சொல்லும்போது சொல்றாரு, யாருமே என்னை நம்பல, ஆனா என்னை நம்பினது என்னுடைய மனைவி மட்டும்தான், பரவாயில்ல நான் பாத்துக்கலாம், நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு என்னுடைய மனைவி மட்டும்தான் சொன்னாங்க. நிறைய நேரங்கள்ல எனக்கு யாருமே வேலை கொடுக்கல, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாது, அப்ப நான் செத்துறலான்னு எனக்கு தோணுச்சு, ஆனா நான் செத்துட்டேன்னா என்னுடைய குழந்தைகள் வந்து என்னை அந்த தப்பான கண்ணோட்டத்தோடவே பார்க்க பதிய வச்சிருவாங்க, ஆமா அப்பா தப்பானவர் தான். அது போக இந்த குழந்தைங்க வெளியே போனா இந்த மாதிரி தப்பு செஞ்சு அவனுடைய பிள்ளைங்கன்னு என் பிள்ளைங்களை சொல்லுவாங்களே, அதுக்காகவே நான் என்னுடைய உயிரை காப்பாத்தி வச்சிருந்தேன்னு சொல்றாரு. அவரு நல்ல நேரமாக அவர் தற்கொலை பண்ணிக்கல, அதனால இப்போ இந்த உண்மை தெரிய வந்துருச்சு. ஒருவேளை அவர் தற்கொலை பண்ணியிருந்தாருன்னா அந்த குடும்பத்துடைய நிலைமை என்ன? இப்படி இந்த புகார் வெளியே வராம கூட போயிருக்கலாம். 7 வருஷம், அதாவது தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இந்த 7 வருஷம் அவர் பட்ட அந்த வேதனைகளுக்கெல்லாம் யார் மருந்து போடுறது? என்ன பேசினாலும் இன்னைக்கு நீதி கிடைச்சாலும் உண்மையாகவே இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. சரி, இந்த பொண்ணு ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்ற இன்னொரு கோணம் இருக்கு இல்லையா? அதை கேட்கும் பொழுது
அது அதுக்குள்ள பல கதைகள் போகுது. இந்த பொண்ணை யார் வற்புறுத்துனாங்க, அவர் வெளியே வர்றதுக்கு முன்னாடியாக, அவர் ஜெயிலிருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடியாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கான். அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பொருளாதாரம் ஏதோ ஒன்று வேலை பார்த்துருக்கு, பொருளாதார அழுத்தமோ ஏதோ ஒரு விஷயம் வேலை பார்த்துருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தனியாக இப்போ கேஸ் வந்து வழக்கை வந்து விசாரிப்பாங்க. ஆனால் பெண்கள் பாருங்க எவ்வளவு எவ்வளவு உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தங்க அழுத்தம் கொடுத்ததுனால அதுல என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாம அவங்க போட்ட ஒரே ஒரு சைன், இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு அது தெரியாமே இருந்திருக்கு. பல வருஷமா 7 வருஷமா அந்த பொண்ணுக்கும் என்ன விஷயம் நடந்ததுன்னே தெரியாம இருந்திருக்கு பாருங்க. ஆனா உண்மையாகவே நான் அந்த பெண்ணை வந்து ஒரு பக்கம் திட்டுனாலும் கூட, அன்னைக்கு தப்பா சைன் போட்டுட்டு அப்படின்னு திட்டினாலும் கூட, அந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கு முன்னாடியும் வந்து இல்ல நான் தான் தப்பு, நான் தான் பொய் சொன்னேன், நான் தான் பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லி இன்னைக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த மனமாவது அட்லீஸ்ட் வந்தது இல்லையா? அந்த பொண்ணுக்கு பின்னாடி மிகப்பெரிய அழுத்தம் ஏதோ இருக்கு, அது என்ன விஷயம் அப்படிங்கிறது விசாரிக்கிறாங்க. அட்லீஸ்ட் அந்த பொண்ணு இப்ப வெளியேவாது வந்தது. இன்னமும் இந்த மாதிரி சொல்லாம மறைக்கப்படுற வழக்குகள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கேட்கும் போதே நெஞ்சம் பதறுது. இந்த 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 ஆசிரியருக்கு ஏதோ 7 வருஷத்தோட போயிடுச்சு. இன்னும் இந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்து இந்த மாதிரி இருந்தா இன்னும் அவருடைய வாழ்க்கை எங்க போயிருக்கும் அப்படின்னு தெரியல. அதனால பெண்களுக்கு கொடுக்கப்படுற இந்த ஒரு மத்த எந்த வழக்குனாலும் இவ்வளவு பிரச்சனைகள் இல்லை. ஆனா பாலியல் ரீதியாக ஒரு பொண்ணை துன்புறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனாலேயே ஒரு ஆணை அவ்வளவு ஈஸியா உள்ள போய் வைக்க முடியுது, அவருடைய வாழ்க்கையே சிதைக்க முடியுதுன்னா இங்க நிறைய பெண்கள் இந்த மாதிரியான விஷயங்களை மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால பாதிக்கப்படுற பெண்களும் உண்மையாவே வழக்கு கொடுக்க போனா அவங்க மேல மரியாதை அப்படிங்கிறது இருக்காது, அவர்களுக்கான நீதி கிடைக்காது. அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெண்கள் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படியோ ஒரு வழியில ஆசிரியர் இப்ப நிரபராதி அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதே வந்து சந்தோஷப்படலாம். ஆனா பெண்களே, சட்டம் நமக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக எந்த விஷயத்தையும் வளைக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நினைச்சுக்காதீங்க. பெண்களுக்கு கிடைச்ச இந்த சுதந்திரம் சும்மா கிடைச்சது இல்லை அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறத தான் சொல்லணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.